அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 10வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே நாதாபும் அபியூவும் செய்த ஒரு கேடான காரியத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆரோனுடைய குமாரனாகிய நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை தங்களுடைய தூப கலசத்தில் தூப வர்க்கத்தின் மேல் போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த வெண்கல பலிபிடத்தின் மேலே இறங்கி அங்கே இருந்த பலிகளை எரித்து போட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் தூப கலசத்தில் தூப வர்க்கத்தின் மேலே அந்த அக்கினியை போட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. பெரும்பாலும் அது வெண்கல பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படாததாக அது இருந்திருக்க வேண்டும். பலிபீடமானது கல்வாரியை குறித்து அது நமக்கு பேசுகிறது. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவின் பாவ மன்னிப்புக்கான அந்த கல்வாரி செயலை விட்டுட்டு தேவனை வேறு ஏதோ ஒரு வகையில் நாம் அணுகி நாம் அதை ஆண்டவரை நாம் நெருங்கிவிட முடியும் என்கிற ஒரு காரியத்தை செய்கிறது போல இங்கே தெரிகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து இறங்கி வந்து அங்கே அந்த பலிகளை அங்கீகரிக்க வேண்டிய அந்த முறையை விட்டுவிட்டு அவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாக அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அவர்களை பட்சித்து போட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய நீதியான நடவடிக்கைக்கு எதிராக கலகமாக அது கருதப்படுகிறதை மோசே ஆரோனிடத்தில் சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வாசஸ்தலத்துக்கு முன்பாக அந்த கிடந்த பிணங்களை மீசவேலும் எல்சாபானும் பாளையத்துக்கு புறம்பே அகற்றிய பிறகு தேவனுடைய கோபம் சீறி எழுந்ததை குறித்து இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் துக்கம் கொண்டாடிய போது ஆரோனும் அவனுடைய எஞ்சிய 2 குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் துக்கம் கொண்டாடக்கூடாது என்று மோசே எச்சரித்ததை பார்க்கிறோம். அவர்களுடைய நாட்களிலே துக்கம் கொண்டாடுதல் என்று சொன்னால் வஸ்திரத்தை கிழித்து விடுவார்கள். ஆரோனுக்கு இப்போதான் அருமையான கவர்ச்சிகரமான தேவனால் சொல்லப்பட்ட அந்த ஆசரிப்பு அந்த ஆராதனைக்கேற்ற ஒரு ஆடையானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தில் அங்கே மோசே சொல்கிறார், நீங்கள் துக்கம் கொண்டாட வேண்டிய கூடாது. அவங்க குடும்பத்தில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள், எஞ்சிய 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், தகப்பனார் இருக்கிறார். ஆனால் மோசே ஆண்டவருடைய கோபம் இவர்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்தபடினால இவர்களை தண்டித்து இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த காரியத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அவர்கள் அந்த அக்கினியை அந்நிய அக்கினியை செலுத்தின போது இப்படிப்பட்ட காரியம் நடந்துவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனையும் அவனுடைய மீதியான குமாரர் எலியாசாரையும் இத்தாமாரையும் போஜன பலியையும் அசைவாட்டிய பலியாகிய மார்க்கண்டத்தையும் உண்ணும்படி அங்கே மோசே கட்டளையிடுகிறான். மக்களுக்காக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட அந்த வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தபொழுது எலியாசாரும் இத்தாமாரும் அதனை உண்பதற்கு பதிலாக தகனித்து விட்டதை பார்க்கிறான். அதாவது தங்களுடைய சகோதரர்கள் மேலே தேவனுடைய கோபம் எழுந்ததை குறித்து அவர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஆகவே பாவ நிவாரண பலியின் இரத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருந்ததால் அதனுடைய மாம்சம் தகனிக்கப்பட வேண்டும், இல்லையெனில் அது உண்ணப்பட வேண்டும். இந்த சமயத்தில் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. ஆகவே அதனுடைய கரியை அவங்க உண்ணிருக்க வேண்டும். ஆனால் அவங்க அதை செய்யாமல் பயந்து போய் அந்த காரியத்தை விட்டு விடுகிறார்கள். அங்கே 19-20வது வசனங்களிலே மோசேயினுடைய கடிந்து உரைக்கக்கூடிய காரியங்களை கேட்ட ஆரோன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் முறைப்படி நிறைவேற்றியதாகவும் கர்த்தருடைய கோபம் நாதாபுக்கும் அபியூவுக்கும் எதிராக கடுமையாக எழுந்ததை முன்னிட்டு பாவ நிவாரண பலியை உண்பது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்று தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டானதுனால அவன் இதற்கு நாங்கள் இதை செய்யலை சாப்பிடலைன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசாரிய முறைமையை பற்றிய காரியமானது இந்த 10வது அதிகாரத்தோடு கூட முடிவடைகிறதை பார்க்கிறோம். நாளைய தினத்தில் சபை முதல் ஆண்டவர் சமையலறை வரையிலும் தன்னுடைய ஜனங்கள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற
காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 10வது அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் முதல் 20 வசனங்கள் காணப்படுகிறதே. இதில் இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிற பதவிகள் எப்படி ஆரோனுடைய குமாரராகிய நாதாபுக்கும் அபிவுக்கும் ஒரு ஆசாரிய பணி கிடைத்திருந்ததே, அந்த பதவிகள் நம்முடைய கட்டுப்பாடான வாழ்வுக்கு அவைகள் உதவ வேண்டுமே தவிர ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்துடலாம், எப்படியும் வாழலாம் என்பதற்கு ஒரு அனுமதி சீட்டு அல்ல. எனக்கு பதவி கிடச்சிருக்குது, எனக்கு தகுதி இருக்குது, ஆனால் எதையும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்துவிடக்கூடாது. இங்கே பதவிகளும் தகுதிகளும் எப்படியாவது வாழ்வதற்கான ஒரு அனுமதி சீட்டு அல்ல. அதிக கவனமாக நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பதவிகளும் தகுதிகளும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாதாபும் அபியூவும் தங்கள் வாழ்க்கையை வீணாய் முடித்து கொண்டது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய அக்கினியை தேவனுடைய சந்நிதியில் கொண்டு வரக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இப்பொழுது அந்த கட்டளை மீறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த வெண்கல பலிபிடத்தில் இருக்கிற பலிகளை எப்படி பட்சித்து போட்டதோ அதே போல் இவர்கள் 2 பேரையும் பட்சித்து போட்டதை பார்க்கிறோம். அவர்கள் மரணத்திற்குள்ளாக சென்று விடுகிறார்கள். அந்நிய அக்கினி என்பது தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக இருந்ததை நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். பலிபீட அக்கினிதான் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்து என்கிற பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படாத இன்றைக்கி இருக்கக்கூடிய அநேக ஆடம்பர ஆராதனைகளை பார்க்கிறோம், அலட்சிய ஆராதனைகளை பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே குற்றமுடைய ஆராதனைகளாகவே இருக்கின்றன. சிலுவையின் தியானமே நம்மை தொழுகைக்கு அனல் மூட்டக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானிக்க அது நம்மை தொழுகைக்கு நேராக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக அவரை ஆராதிக்க செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆடம்பர ஆராதனைகள், அலட்சிய ஆராதனைகளைத்தான் நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. நாதாபும் அபியும் பெற்ற பதவியை அவங்க அறிந்திருந்தாங்க. இவ்வளோ 20 லட்சம் புருஷர்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஆரோனையும் இங்கே நாதாபையும் அபியையும் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவர்களாக, அவர்களுக்காக பலி செலுத்துகிறவர்களாக, கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர்களாக அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து வைத்திருந்தார். பெருமையாக மற்றவர்கள் முன்பு தூப கலசங்களை தூக்கி இவர்கள் புறப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் தங்களுடைய கால்களை அவங்க கவனமாக நடக்கிறதற்கு மறந்து விட்டார்கள். தேவனுடைய மாதிரியை இன்றைக்கி எப்படியும் வளைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைத்தோன்னு சொன்னால் இப்படிப்பட்ட விளைவை தான் நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கி மேடைகளில் ஏறி நின்று அனல் தெரிக்க பேசிடலாம். இன்றைக்கி என்னுடைய பதவிகள் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அலங்காரத்தை கொடுத்துடலாம். இவ்வளோ பெரிய பதவியில் அவர் இருக்கிறாருங்க, இவ்வளோ பெரிய பட்டத்தை வாங்கியிருக்கிறாருங்க, இவர் பேசினார்னு அவ்வளோ அனல் தெரிக்குதுங்க, இப்படின்லாம் ஜனங்கள் நம்மை குறித்து மார்க் போட்டு சொல்லலாம். ஆனால் அந்நிய அக்கினி எழுப்புதலை ஒரு நாளும் கொடுக்காது, நியாய தீர்ப்பைத்தான் பரிசாக கொடுக்கும். இன்றைக்கு அவர்களுடைய நாதாபின் அபியூனுடைய அப்பா பிரதான ஆசாரியர். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். யாத்திராகமம் 4:14 நம்ம பார்க்கிறோம். குடும்பமே அங்கே ஒரு ஆசாரிய அந்த ஊழியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் கருணை காட்டப்படும் என நினைத்தோன்னு சொன்னால் அது நம்முடைய எண்ணத்தில் ஒரு மண் விழுந்ததுக்கு சமமாக மாறிவிடும். இந்த தகுதி தான் அதிக தண்டனைக்கும் காரணமாக மாறிடும். இன்றைக்கி பெற்றோர், மூப்பர், ஊழியர் என விளங்கும்போது மக்களுக்கு ஆன்மீக காரியங்களை அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அற்பமாக எண்ணுகிற அன்றைக்கி தலைமுறையை தேவன் அவர் அற்பமாக்கி விடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை விட இவர்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாக கணக்கு கேட்பார். அவர்கள் எதிர்கொள்ளுகிற எங்கள் அப்பா ஊழியராக இருக்கிறாருங்க, எங்கள் அப்பா மூப்பராக இருக்கிறாருங்க, எங்கள் அப்பா தாங்க பாஸ்டராக இருக்கிறாரு, ஆனால் நாங்கள் எப்படியும் இருப்போம்னு சொல்லி ஆன்மீக காரியங்களை அற்பமாக நினச்சா அவர்கள் எதிர்கொள்ளுகிற தீங்கு அது அதிகமாக இருக்கும். பாவம் எல்லாம் பாவம்தான், ஆனால் எல்லாருக்கும் தண்டனை ஒன்று போல இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது வாழும் ஆன்மீக குடும்பங்களின்
அந்த இளைய தலைமுறைகள் அவங்க ஊழிய போர்வேல உல்லாசம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை நிச்சயமாக நியாய தீர்ப்பை நோக்கி அந்த அலட்சியமான வாழ்க்கை கொண்டு போய்விடும். ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறபடினால, இன்றைக்கு தேவன் தம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மை வாழ வைக்க அழைத்திருக்கிறபடினால முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவருடைய வசனங்களை புரிந்து கொண்டு ஆடம்பர அலட்சிய ஆராதனைகளை செய்யாதபடி வெண்கல பலிபீடமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குதே, அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கென்று தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த காரியங்களை தியானிக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு அன்பு பெருகுமே. அந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதையே நாம் செய்வோம். அந்நிய அக்கினியை, பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படாத ஒரு அக்கினியை ஒருபோதும் ஜனங்கள் மத்தியில் போட்டு விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே நாதாபுவும் அபீவும் இறந்ததற்கான ஒரு மிகப்பெரிய அவர்கள் பெற்ற தண்டனைக்கான ஒரு எச்சரிப்பு இன்றைக்கு நமக்கும் எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பதவிகள், நம்முடைய அங்கீகாரங்கள், நாம் வைக்கக்கூடிய தகுதிகள், இவைகள் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி மிகவும் கவனமாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.